சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாறே வரம் கொண்ட உமை முளைப்பார் மனங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட கடிமையிலும் 12 கண்மலரும் சிறங்கொண்ட மறையிறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே. அன்புக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய தலைவர் சண்முக சுந்தரம் ஐயா அவர்களே, லண்டனிலே இருந்து வந்து இந்த பணியை ஒரு பெருந்திருப்பணியாக 20 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி வரக்கூடிய ஐயா சாமி தண்டபாணி அவர்களே, இந்த பணிக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டுள்ள பல பெருமக்கள் எல்லோரும் வந்திருக்கிறார்கள். நம்முடைய கற்பகமாட்சி அவர்கள், ஆடிட்டர் ராமசாமி அவர்கள், வாஷிங்டனிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய இனிய நண்பர் வீரப்பன் அவர்கள், அவருடைய இல்லத்தரசியார் மற்றுமுள்ள பல சான்றோர்கள், தாய்மார்கள், எனக்கடுத்து அற்புதமாக உரையாற்றக்கூடிய பேராசிரியர் சிவ மாதவன் அவர்கள், அத்தனை பேர் திருவடிகளுக்கு வணக்கம். கேட்க வந்திருக்கக்கூடிய சான்றோர்கள், தாய்மார்கள் திருவடிகளை எல்லாம் என் தலைமேல் தாங்கி திருவாசகத்தை பற்றிய இந்த சொற்பொழிவை தொடங்குகின்றோம். ஒரு கோயிலுக்கு போனால் 4 பார்க்குறோம். 4 யார் யாரு? ஏன் சார் திருமுறை இத்தனை வருஷம் நடத்திவிட்டு 4 யார் யாருன்னு கேட்கலாமா? திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்கவாசக பெருந்தகை. சரி, ஒரு கோயிலுக்குள்ள போகிறோம். 4 மூர்த்திகள் இருக்கிறாங்க. எது மாணிக்கவாசகர், எது திருஞான சம்பந்தர், எது திருநாவுக்கரசர், எப்படி கண்டுபிடிப்பீங்க? என்ன அடையாளம்? தெரிஞ்சவர்களுக்கு தெரியும். நல்லா சொல்றீங்க. திருஞான சம்பந்தருக்கு என்ன அடையாளம்? தாளம். எந்த ஊரில் கொடுத்தாரு? திருக்கோலக்காவில் கொடுத்தாரு. மடையில் வாழை பாய மாதரார் உடையும் பொய்கை கோலக்காவுளார் சடையும் விரையும் சாம்பல் பூச்சுங்கீழ் உடையும் கொண்ட உருவம் என்களோ அப்படின்னு பாடுறார் நம்முடைய திருஞான சம்பந்த பிள்ளையார். அவருக்கு அடையாளம் தாளம். சரி, திருநாவுக்கரசருக்கு என்ன அடையாளம்? கையில் ஒரு பெரிய சைஸ் தோசை கரண்டி. அதுக்கு என்ன பேரு? உளவாரம்னு பேரு. சர்வீஸ். என் கடன் பணி செய்து கிடப்பதே. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பகவத்கீதை 700 ஸ்லோகம். 700 ஸ்லோகத்துக்கு அடிப்படை கருத்து என்ன தெரியுமா? பணியை செய், பலனை பற்றி கவலைப்படாதே. Do your duty, result upon God. நீ உன் கடமையை செய். பக்தி பண்ணி படைக்க சொன்னான், பலனை எண்ணாமல் உழைக்க சொன்னான். இது பாரதி பகவத்கீதை. இதே திருநாவுக்கரசர் ஒரு வரியில சொல்லிவிட்டார். 700 ஸ்லோகத்தில் பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு போதித்த பகவத்கீதையின் சுருக்கத்தை திருமுறையில் அப்பர் சுவாமிகள் ஒரு வரியில சொல்லிவிட்டார். நான் என்ன சொன்னேன்? பகவத்கீதை உன் கடனை செய், கடமையை செய், பணி செய்து அதுக்கப்புறம் பலனை பற்றி கவலைப்படாதே. அதானே அப்பர் சுவாமி என்ன சொன்னார்? என் கடன் பணி செய்து கிடப்பது. ஏன் இருப்பதேன்னு சொல்லி இருக்குது? கிடப்பதுன்னா என்ன அர்த்தம்? அந்த ஆள் மயக்கம் போட்டு கிடக்கிறான்னா என்ன அர்த்தம்? தன்னெனப்பு கிடையாது. எல்லாம் பண்ணிட்டு நீ கடவுள் பார்த்துக்குவார், எனக்கு என்ன, அதுதான் do your duty, result upon God. செய்தல் உன் கடனே, அறம் செய்தல் உன் கடனே, அதில் எய்துறும் விளைவினில் எண்ணம் வைக்காதே. பாரதி பகவத்கீதைக்கு கொடுத்த விளக்கம்.
அப்போ அப்பர் சுவாமி அவருக்கு என்ன அடையாளம் சொன்னேன்? பணி, உளவார பணி. ரொம்ப அருமை. சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு என்ன அடையாளம்? மாலை. மாலை கழுத்துல மாலை, கையில் பூச்செண்டு. திருமண கோலப் பெருமான் கல்யாண காட்சி. 18 வயசு மாப்பிள்ளையா இருந்தது சுந்தரமூர்த்தி சுவாமி தான். திருமண கோலப் பெருமான். ஆமா, நம்ம மாணிக்க வாசகருக்கு என்ன அடையாளம்? ஒன்னொன்னு அடையாளம் சொன்னீங்கள்ல. இந்த வலது கையில் என்ன இருக்கும்? ஜபமாலை. இடது கையில் என்ன இருக்கும்? என்ன ஏடு? திருவாசக ஏடு. வேற எங்கேயும் இது கிடையாதுங்க. மாணிக்க வாசக சாமி கையில் என்ன இருக்கும்? திருவாசக ஏடு. இந்த கையில் ஜபமாலை. ஏன் திருவாசக ஏடு? அங்கே எல்லாம் தேவார ஏடெல்லாம் கிடையாது. இவருக்கு மட்டும் திருவாசக ஏடு. ஏன் தெரியுமா? திருவாசகம் இஸ் ஈக்குவல் டு சிவபெருமான். எங்க சொந்த ஊர் தேவகோட்டை. அங்கிருந்து ஏஎல் சிதம்பரம் வந்திருக்காரு. கனடாவிலிருந்து டாக்டர் சொக்கலிங்கம்னு ஒரு பெரிய பேராசிரியர் அவர் வந்திருக்கார். இந்த தேவகோட்டையில் ஒரு செட்டியார், தீனாராமண்ணமானா தீனான்னு அந்த குடும்பத்துக்கு பேர். அவங்க வீட்டில் நான் பலமுறை சொல்லியிருக்கேன். திருவாசகம் 658 பாட்டு, தங்க ஏடு, நட்டும் போல்ட்டும் போட்டு மாட்டியிருக்கு. பூஜையில் இருக்கு. இன்னைக்கு நாளைக்கும் பூஜையில் இருக்கு. எத்தனை பாட்டு? 658 பாட்டு. இவ்வளவு ஏடு. என்ன சார் பார்த்த மாதிரி சொல்றீங்க? பார்த்தேன், ஏட்ட பார்த்தேன், தொட்டு பார்த்தேன், நட்டும் போல்ட்டும் கலட்டி பார்த்தேன். அவங்க பேரன் சாந்தியில் பார்த்தேன். ஒரு தப்பு கிடையாது. நம்மளும் தான் இன்னைக்கு எழுதுறோம், 1000 தப்பு வருது. வருதா இல்லையா? பிரிண்டிங் மிஸ்டேக்குங்கிறேன். ஒரு தப்பு கிடையாது. பாடலிங்க ஆசாரின்னு ஒரு புண்ணியவான் இந்த கையில் எழுத்தாணி வச்சு அந்த ஏடு, வெள்ளி ஏடு எழுதிவிட்டு தங்க முலாம் பூசி இன்னைக்கு பல பல பலன்னு திருவாசகம் 658 பாட்டும் தீனாராமண்ணமான தீனா குடும்பத்தில் பூஜையில் இருக்கு. இன்னைக்கு நாளைக்கு. ஏடு எப்போ எழுதுனாங்க தெரியுமா? வருஷம் சொல்றேன், 1943. எப்போ? 1943. ரொம்ப முக்கியமான வருஷம். ஏன்? நான் பிறந்தது அப்பத்தான். மறக்க முடியுமா? திருவாசகம் ஏடு எதுக்கு சார்? தங்கத்தை அதுக்கு பூஜை. சிவலிங்கம் இல்லை, திருவாசகம் தான் சிவலிங்கம். மாணிக்க வாசகர் தான் சிவம். எங்க சொல்லி இருக்கு? எங்க சொல்லி இருக்கு? சிவஞான முனிவர் சொல்லி இருக்கார். இன்னும் சாதாரணப்பட்ட ஆள சொன்னாங்க. ஞானத்தால் சிவமே ஆனவர் மாணிக்க வாசகர். சந்தேகம் இருந்தால் மாதவன் ஐயாவை கேட்டுக்கிடுங்க. ஞானத்தால் சிவமே ஆனவர் மாணிக்க வாசகர். இந்த திருவாசகத்தில் கடைசி பாட்டுக்கு இந்த கடைசி தலைப்பு என்ன? 51ஆம் தலைப்பு அச்சோப்பதிகம். அச்சோப்பதிகத்தில் முதல் பாட்டு என்ன? முத்தி நெறி அறியாத மூர்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து படவினைகள் பாரும் வண்ணம் சித்தமனம் அறிவித்து சிவமாக்கி சிவமாக்கி என ஆண்ட அத்தனெனக்கருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. சிவமாக்கினான். நான் ஜீவன் இல்லை, ஆணவம் குறைஞ்சு ஜீவன் ஒடுங்கி சிவமாகி விட்டது. அதுதான் திருவாசகத்துக்கு பெருமை. ஆமா, மாணிக்க வாசக சாமி கையில் ஏன் திருவாசக நூலை வச்சிருக்கார்? ஏன்? அதுதான் இன்றைய பேச்சு. ஒரு தலைப்பு கொடுத்திருக்கேன். தலைப்பு என்ன தெரியுமா உங்களுக்கெல்லாம்? கண்ணால் யானும் கண்டேன் காண்க. நிறுத்துங்க. கடவுளை கண்ணால பார்க்க முடியுமா?
கனவுல கூட பார்க்க முடியலையே. வள்ளலார் அழுவார், பன்னேரும் ஒளியடியார் பரவி வாழ்த்தும் பாதமலர் அழகினை இப்பாவி பார்க்கில் கண்ணேறு படுமென்றோ கனவிலேனும் காட்டென்றால் காட்டுகளாய் கருணை ஈதோ. ஒருவேளை நான் பார்த்தன்னா என் கண்ணேறு பற்றணும் அப்படின்னு நீ காட்ட மாட்டேங்கிறியா? கடவுளை நம்மளால கனவுல கூட பார்க்க முடியலை. 4 பேரும் கடவுளை பார்த்தார்கள், மறக்காதீங்க. திருஞான சம்பந்தர் கடவுளை பார்த்தாரா? சார் 3 வயசுல வந்து நின்று பால் கொடுத்தது அம்மாவும் அப்பாவும் தானே. வீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே இந்த நிற்கிறான். அவன் எங்கேயும் ஓடல, இங்கே நிற்கிறான், பக்கத்துல நிற்கிறான், தூரத்துல இல்லை. மற்ற மதங்கள் அவன் அவன் சொன்ன பொழுது சைவம் இவன் என்று சொன்னது. உயர் வர உயர் நலம் உடையவன் எவன் அவன், மயர் வர மதிநலம் அருளினன் எவன் அவன், அயர் வரும் அமரர்கள் அதிபதி எவன் அவன், துயரரு சுடரடி தொழுதலன் மனனே. நம்மாழ்வார் வாக்கு. நம்மாழ்வார் அவ்வளவு பெரிய ஞானி. எல்லா ஆழ்வார்களுக்கும் மூல காரணமாய் இருப்பவர் நம்மாழ்வார். அவரே அவன் என்னார். மாணிக்கவாசக சாமிக்கு பின்னாலே வந்த திருஞான சம்பந்த பிள்ளையார் அற்புதமாக சொன்னார், இவன் அன்றே இந்த நிற்கிறான், பக்கத்தில் நிற்கிறான், பார்த்துக்கோ, கடவுள் எங்கேயோ இல்லை, உன் மடியில் வந்து உட்கார்ந்து இருக்கிறான். நல்லா பார், இங்கே பார்க்கலாம், மனசுல பார்க்கலாம், மனசுல பார்த்தா தான் வெளியில பார்க்கலாம். தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு 4 கணும், தேடித்தேனோனா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன். உள்ளத்தில் காண்பாயடி, உள்ளத்தின் உள்ளானடி, அது நீ உணர வேண்டுமடி. உள்ளத்தில் காண்பாயனில் கோயில் உள்ளேயும் காண்பாயடி. கவிமணி. சரி, ஞானசம்பந்தர் சிவபெருமான அப்படியே வடிவத்தில் எத்தனை முறை பார்த்தார். இப்போ ஒரு தரம் பார்த்துட்டார். பின்னால ஜோதி வடிவா அப்பர் சுவாமிகளோட நின்ன பொழுது ஒரு முறை, நம்ம வேதாரண்யத்திலிருந்து போன பொழுது ஒரு தரம் பார்த்தார். அவ்வளவுதான். ராஜாவுத்து பிள்ளை ஞானசம்பந்த சுவாமி. சரி, திருநாவுக்கரசர் கடவுளை நேரில் பார்த்தார். திருவையாற்றில் காட்சி கிடைச்சு. எப்படி கிடைச்சது? ஆண்மையிலும் பெண்மையிலும் வந்தது. மாதர் பிறை கண்ணி யானை மலையான் மகளொடும் பாடி போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் யாதுஞ்சுவடுபடாமல் ஐயாரடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம். நல்ல சொல்றீங்க, கண்டறியாதன கண்டேன். ஐயா பாட்டை திருப்பி சொல்றாங்க பாருங்க எல்லாரும். அதான் இத்தனை வருஷமா அரண் அருள் நடத்தினதுக்கு கிடைச்ச பெரிய புண்ணியம். இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், அப்பர் சுவாமி கண்டேன்னாரா நீயும் பார்க்கலாம் பாருன்னாரா? கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாத நினைப்பில் வச்சுக்கிடுங்க. சரி, இன்னொரு இடத்துல பார்த்தாரே, திருப்பைங்கீலின்னு ஒரு இடம். பசிக்குது அப்பர் சுவாமிக்கு. சிவபெருமான் மனுஷ வடிவத்தில் வந்து சோறு, பொது சோறு கொடுக்கிறார். நம்ம திருச்சிராப்பள்ளிக்கு பக்கம் மணச்சநல்லூர் கிட்ட அந்த ஒரு பொது சோறு கொடுக்கிறார். அப்போ பார்த்தார். சரி இருக்கட்டும், கண்டேன்னார். அப்ப என்ன புரியுது? கடவுளை காணலாம். 2 சுந்தரமூர்த்தி சுவாமி அவர் ஃப்ரெண்டு. முதல்ல ஒரு கல்யாணத்தை கெடுக்கிற போதே சிவபெருமானை பார்த்து விட்டார். ஒரு கல்யாணத்தை கெடுக்கிறதுக்கு சிவபெருமான் வயசான ஆளை வந்தாரா? மொய்த்ததிரு பேரழகு மூத்த வடிவேயோ அத்தகைய மூப்பெனும் அதன் வடிவமேயோ. பெரிய புராணா கிழவனாரா வந்தார், பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் எங்க பார்த்தார்? அவருக்குன்னு சாப்பாடு போட்டார். எந்த ஊர்ல? திருக்கச்சூர்ல. 4 வீட்டில் பிச்சை எடுத்தாராம் சிவபெருமான். சுந்தரருக்கு பசிச்சுதான், அப்படியே உட்கார்ந்து இருந்தாரா. சிவபெருமானுக்கு தெரிஞ்சு போச்சு சுந்தரனுக்கு சாப்பாடு போடணும். 4 வீட்டுக்கு போய் பிச்சை கேட்டாராம். பிச்சை கொடுத்தாங்களாம். அதை வாங்கிக்கிட்டு வந்து சுந்தரருக்கு போட்டாராம்.
குன்றக்குடி அடிகளார், தெய்வ சிகாமணி பரமாச்சாரிய சுவாமிகள், இப்போ உள்ள அடிகளாருக்கு முந்தின பட்டம். அழகா சொன்னார். ஆமா, சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு பசிச்சுதுன்னா சிவபெருமான் மடப்பள்ளி சோத்தை எடுத்து கொடுக்க வேண்டியதானே. மடப்பள்ளியில் சோறு இருக்குல்ல, ஏன் 4 வீட்டில் போய் பிச்சை எடுத்தார்? மடப்பள்ளி சோறு எவ்வளவு மோசமாக இருக்கும்னு அவனுக்குத்தானே தெரியும். இதை ஏண்டா இவனுக்கு கொடுப்பானே, 4 வீட்டில் நல்ல வீட்டில் போய் சோறு பிச்சை எடுத்து போடுவான். காதல் செய்து கழித்து பிதற்றி கடிமா மலரி துணை ஏற்றி ஆதல் செய்யும் அடியார் இருக்க ஐயங்கொள்வது அழகிதே ஓதக் கண்டேன் உன்னை மறவேன் உமையாள் கனவா எனையாழ்வாய் ஆதர் படன கடனி கச்சூர் ஆலக்கோயில் அம்மானே. எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மாணிக்க வாசக சுவாமி கடவுளை நேரில் கண்டாரா? 4-5 முறை பார்த்துருக்கார். சும்மா முதல்ல எங்கே பார்த்தார்? திருப்பெருந்துறையில் பார்த்தார்ல. இவர் புறப்பட்டு அங்கே போகிறார். என்ன வயசு என்ன இருக்கும்? ஒரு உத்தேச கணக்கு போடுங்க. என் கணக்கு ஒரு உத்தேசமாக இருந்தால் ஒரு 25 வயசாவது இருக்கும். ஏன்னா மந்திரி ஆகியிருக்காரு. நல்லா படித்து பெரிய ஆள் ஆகி ராஜா கூப்பிட்டு பாண்டி நாட்டில் மந்திரி ஆக்கியிருக்கேன். மந்திரி ஆகிறோம்னா ஒரு 25 வயசாவது ஒரு உத்தேச கணக்கு வச்சுக்கலாம். இன்னைக்கெல்லாம் பேசாதீங்க. அப்போவெல்லாம் அறிவாளிகளைத்தான் மந்திரி ஆக்குவார்கள். நான் அதிகமாக சொல்லப்படாது. அவங்கவங்க தீர்மானம் பண்ணிக்கிடுங்க என்ன செய்யலாம்னு. இவர் பெரிய அறிவாளி, பேரறிஞர் மாணிக்க வாசக சுவாமி. அப்போ ராஜா 25 வயசில் ஒரு உத்தேச கணக்கு மந்திரி ஆக்கிட்டார். 32 வயசில் ஆண்டவனோடு 2 கலந்தார். எத்தனை வருஷம் ஊடல? 7 வருஷம். 10 வருஷம் கூட வச்சுக்கிடுங்களேன், அவ்வளவுதான். அதுக்குள்ளே 4-5 முறை முதல்ல திருப்பெருந்துறையில் பார்த்தார். சார், பார்த்தது எங்கேயாவது சொன்னாரா? முந்திய முதல் நடு இறுதியும் மானாய் மூவரும் வருகிறர் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் படங்குடில் தொறும் எழுந்தருடைய பரனே செந்தடல் புரை திருமேனியுங்காட்டி திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி அந்தணனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. எல்லாம் காட்டினான், காணாதனை எல்லாம் காட்டினான். கண்டாரா இல்லையாப்ப? பார்த்துட்டார். சந்தோஷமா பாடுறார். கண்ணால் யானும் கண்டேன்னார். பின்னால் இருந்த ஒருத்தர் எங்களுக்கு காட்ட முடியுமான்னார். திருவாசகத்தை படி காட்டுறேன். கண்டா கண்ணால் யானும் கண்டேன் காண்கன்னார். இந்த காண்கிறத வேற யாரும் சொல்லல. நான் பார்த்தேன். நாங்கள் கடவுளை பார்த்து நீயும் பார்க்கலாம், இங்கே வா. கண்ணால் யானும் கண்டேன் காண்க சிவன் என யானும் தேடினன் காண்க அவன் என்னை ஆட்கொண்டு அருளினன் காண்க புவனியில் சேவடி பாருங்க தீண்டினன் காண்க. கால் தரையில பட்டதுயா. சிவபெருமான் நேரம் வந்து நின்னாரையா. நான் பார்த்தையா, நீ பார்க்கணுமா? நீயும் பார்க்கலாம். அதனால தான் மாணிக்க வாசகரை கும்பிடுறேன். கண்ணால் யானும் கண்டேன் நீயும் பார்க்க. நான் எப்படி பார்க்கறது? திருவாசகத்தை படி. கடவுள் உங்க வீட்டு வாசப்படியில வந்து காத்து கிடப்பார். அம்மா, உங்க வீட்டு வாசல் கடவுள் வருவாரா மாட்டாரா? மாணிக்க வாசகர் எங்கேயாவது சொல்றாரா வாசப்படிக்கு கடவுள் வருவாருன்னு? இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி. இல்லங்கள் தோறும் ஒவ்வொரு வீட்டு வாசலுக்கும் கடவுள் வந்து காத்து கிடக்கிறார். இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கண் அரசை அடியோம் கட்கார் அமுதை நங்கள் பெருமானை பாடி நலந்திகட பங்கைய பூம்புனல் பாய்ந்து ஆடேலோரெம்பாவாய். கடவுள் நம்ம விட்டு வாசப்படிக்கு வருவார். எதுக்கு வருவார்? திருவாசகம் கேட்க வருவார். அவருக்கு இந்த திருவாசகத்தில் ஒரு பைத்தியம். அதனால என்ன பண்ணார் தெரியுமா? போய் எழுதி வாங்கிக்கிட்டாராம். அவரே கைப்பட எழுதினாராம்.
எங்க? சிதம்பரத்தில் வடக்கு கோபுரம் எதிர்த்தாப்புல ஒரு கோயில். அந்த கோயிலுக்கு திருப்பெருந்துறைன்னு பேர். அதுவும் திருப்பெருந்துறை. அறந்தாங்கி பக்கத்தில் உபதேசம் கிடைச்சதே அந்த திருப்பெருந்துறை அல்ல. சிதம்பரம் வடக்கு கோபுரம் எதிர்த்தாப்புல சின்ன கோயில். அங்கே மாணிக்க வாசக பெருந்தகை இருக்கிறார். ஆனி மாசம் ஆயில்ய நட்சத்திரம். மாணிக்க வாசகர் உட்கார்ந்து இருக்கிறார். சிவபெருமான் அங்கிருந்து வர்றார். கால் தரை தோய புவனியில் சேவடி தீண்டினன் காண்க. அங்கிருந்து வந்து நிற்கிறார். நீங்க தான் மாணிக்க வாசகரா? ஆமாம் நான் தான். அவர் என்ன சொன்னார்? சிவபெருமான் அப்படித்தான் பேர் வச்சார். இந்த பேர் யாரு கொடுத்தது? சிவபெருமான் கொடுத்தது. உன் வாக்கு மாணிக்கமாய் இருக்கிறது, அதனால உன் பேர் மாணிக்க வாசகன். சிவபெருமான் கொடுத்தார். நிறைய பாட்டு பாடி இருக்கீங்களா? என்னமோ அங்கே இங்கே பாடி இருக்கிறேன். அவனது பாட்டையும் சொல்லுங்க, நான் எழுதிக்கிறேன். வேற வேலை கிடையாது சிவபெருமானுக்கு. வேற மதத்தில் எங்கேயாவது கடவுள் நேரில் வந்து ஒரு பக்தனுடைய பாட்டை எழுதினதா சரித்திரம் உண்டா? சத்தியமா கிடையாது. சைவம் தான் அவளது பக்கத்தில். கடவுள் தூரத்தில் இருக்காரா பக்கத்தில் இருக்காரா? பக்கத்தில் இருக்கார். மடியில இருக்காரா எதிர்த்தாப்பில் இருக்காரா? மடியில உட்கார்ந்து இருக்கார். சத்தியம். திருவாசகம் படிங்க. ராத்திரி கனவுல சிவபெருமான் காட்சி கொடுப்பார். கண்ணீர் விட்டு படிக்கணும். ராத்திரி படுக்கிற பொழுது திருவாசகம் படிச்சுட்டு படுக்கணும். இந்த பிசாச கையில வச்சுக்கிட்டு, நம்மகிட்ட ஒரு பொல்லாத பிசாசு வந்துருக்கு. இந்த பிசாச கையில வச்சுக்கிட்டு ராத்திரி 12:30 மணி வரைக்கும் 5438 மெசேஜ். ரொம்ப முக்கியம் பாருங்க. இதையே பார்த்து அதை நெஞ்சில வச்சுக்கிட்டு அப்படியே தூங்கினால் நம்ம கனவுல இல்லை, நம்ம தெருக்காரன் கனவுல கூட கடவுள் வரமாட்டார். சார் முன்கை நீண்டாத்தானே சார் முழங்கை நீடும். நீ கடவுளை கொஞ்சம் நினைச்சா கடவுள் ஒன்னை அதிகமாக நினைப்பார். நீ ஆண்டவனை நோக்கி 2 அடி எடுத்து வைத்தால் இறைவன் உன்னை நோக்கி 20 அடி எடுத்து வைக்கிறான். பகவான் ராமகிருஷ்ணர் பேசுகிறார். பண்ணி பாருங்க. திருவாசகம் படிங்க. இந்த கையை எப்படி வச்சுக்கிடுங்க. இதுக்கு பேர் சின்முத்திரைன்னு பேரு. ராத்திரி தூக்கம் வரலையா? ஆமா சார், ராத்திரி பூரா தூக்கம் வரல. வயசு என்ன? 70. நேற்று தூக்கம் வந்துச்சா? ஐயோ நேற்றுக்கும் தூக்கம் வரல. முந்தா நாள் அப்பவும் தூக்கம் வரல. எனக்கு பயமா இருக்கு. இப்படியே தூக்கம் வராம போயிட்டா நான் என்ன ஆக போறனோ? நாளைக்கும் தூக்கம் வராதா? கவலைப்படாத. தூக்கம் வராதான்னு நினைச்சினா சைக்கியாட்ரிஸ்ட் போய் நிற்கணும். அந்த ஆளு ஒரு பக்கத்துக்கு ஊர்ல உள்ள மருந்தெல்லாம் எழுதி கொடுப்பாரு. மருந்து கடைக்காரன் பிழைக்கணும்ல. எங்க டாக்டர் அழகப்ப செட்டியார் அழகா சொல்லுவார், உனக்கு வியாதி வந்தா டாக்டர்கிட்ட போ. ஏன்? டாக்டர் பிழைக்கணும். மருந்து சீட்டு எழுதி கொடுப்பார். மருந்து கடையில் போய் மருந்து வாங்கு. ஏன்? மருந்து கடைக்காரன் பிழைக்கணும். மருந்தை சாப்பிடாதே. ஏன்? நீ பிழைக்கணும். டாக்டர் அழகப்பா சொன்னதுங்க, நீ பிழைக்கணும். எத்தனை மருந்து! தலைவலிக்கு ஒரு மருத்தரை, தடுமனுக்கு ஒரு மாத்திரை, தப்பித்தவரை பயன்படுத்தினால் தர்மலோக யாத்திரைங்கிறார். ராத்திரி தூக்கம் வரலன்னா தூக்கம் வரலன்னு நினைக்காதே. இந்த கையை எப்படி வச்சுக்கோ. திருவாசகம் படி. தொல்லை இரும்பிறவி. அது மாணிக்க வாசகர் பாட்டு இல்லை. அந்த அநியாயத்தை ஏன் கேட்கிறீங்க? ஒரு ஊரில் சொற்பொழிவு பண்ணினேன். ஒரு அம்மாட்ட கேட்டேன், அம்மா திருவாசகத்தில் திருவாசகம்ங்கிற பேரு எத்தனை இடத்துல வருது? அந்த அம்மா யோசிச்சு, ஒரு இடத்துல வருது. எங்கே சொல்லுங்க? தொல்லை இரும்பிறவி சூழுந்தலை நீக்கி அல்லல் அறுத்தானந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன். அம்மா தாயி, அது மாணிக்க வாசகர் பாடின பாட்டு இல்லை, அது திருவாசகம் இல்லை. யாரோ ஒரு கெட்டிக்காரன் அதை ஒரு காப்பு செய்யுளா எழுதி சொருவிட்டான்.
பாட்டு நல்லா இருக்கு, எடுத்துக்கிட்டான். அது மாணிக்கவாசகர் பாட்டா இல்லை, அவனுக்கு அதிர்ஷ்டத்தை பாருங்க, திருமுறையோடு அதையும் சேர்ந்துருச்சு. யாரோ பாடின பாட்டு, பாடினவருக்கு என்ன பேர் தெரியாது, தெரியாட்டி அதுக்கு ஒரு பேர் வைப்பாங்க அந்த காலத்தில். அந்த பேரை வச்சு கீழே கையெழுத்து போட்டு விட்டாங்க. அதனால அது மாணிக்கவாசகர் பாட்டு இல்லை. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எதுக்கு சொல்ல வந்தேன்? ராத்திரி தூக்கம் வரலன்னா கையை எப்படி வச்சுக்கிடுங்க, சின்முத்திரை 10 நிமிஷம் 15 நிமிஷம் திருவாசகம். எந்த பாட்டு? முத்தனே முதல்வா முக்கணா முனிவா மொட்டரா மலர் வரித்திரைஞ்சி பக்தியாய் நினைந்து பரவுவார் தமக்கு பரகதி கொடுத்தருள் செய்யும் சித்தனேன் செல்வத் திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அத்தனே அடியேன் ஆதரித்தழைத்தால் அதந்துவே என்றருளாயே. கண்ணீர் கொட்ட பாடுங்கள், நல்ல தூக்கம் வரும். இது யார் சொன்னது? நான் சொல்லலை, எனக்கு அவனது அறிவு கிடையாது. ஒரு பெரிய மேதை டாக்டர் வாசுப மாணிக்கனார்னு பேர், கேள்விப்பட்டிருக்கீங்களா? மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தினுடைய இணையற்ற துணை வேந்தர் டாக்டர் வாசுப மாணிக்கனார் என்னுடைய பேராசிரியர். எழுதியிருக்கார், ராத்திரி தூக்கம் வராது அவருக்கு. 70 வயசுல ராத்திரி தூக்கம் வரலையா? என்னடா தூக்கம் வரலையே, நேற்றுக்கும் வரலையே, இன்னைக்கும் வரலையே, நாளைக்கும் வராட்டி என்ன பண்ணுறது நினைக்காதே. நான் என்ன பண்ணுவேன்? கையப்படி வச்சுக்குவேன், விபூதியை பூசுவேன், திருவாசகத்தை படிப்பேன், 10 நிமிஷம் 15 நிமிஷம் அப்படியே சாய்வேன், நல்லா தூங்கிடுவேன். தூக்கத்தில் நல்ல காட்சிகள் கிடைக்கும். சிவா 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 சிவா, நனவிலும் கனவிலும் நம்பா உன்னை மனவினும் வழிபடல் மறவே நம்மான் புனல்விரி நறுங்கொன்றை போதணிந்த கனல்லெறி அனல் புல்கு கையவனே இது ஓயமை ஆளுமாறு ஈவதொன்ற மக்கில்லையே அதுவோ உனதின்னருள் ஆவடு துறை அரணே சுகம்மா தூக்கம் வரும். இனிமேல் டாக்டர்கிட்ட போய் தூக்க மாத்திரை வாங்கி போடப்படாது. தூக்க மாத்திரை போட்டால் மயக்கம்தான் வரும், தூக்கம் வராது. நம்ம மயக்கத்தை தூக்கம்னு நினைக்கிறோம். திருவாசகம் படித்தா அது. எதுக்கு சொல்ல வந்தேன்? மாணிக்கவாசக சாமி என்ன சொன்னார்? கண்ணால் யானும் கண்டேன் காண்க நீயும் பாடுறார். அதுக்கு தான் இந்த தலைப்பு இன்னைக்கு எடுத்துக்கிட்டேன். நமக்காக வாழ்ந்தவர் நீயும் பாரு. ஆமாம், நான் எப்படி கடவுளை பார்க்கறது? எனக்கு முன்னால் கடவுள் வரமாட்டாரு. திருவாசகத்தை படி. திருவாசகம் சிவபெருமான். திருவாசகத்தை படி. கடவுள் உனக்கு முன்னால் அப்படியே காட்சி கொடுப்பார். நான் கண்டேன், நீயும் காணலாம். கண்ணால் யானும் கண்டேன் காண்க. அந்த காண்கிற வார்த்தையினால தான் இன்னைக்கு அந்த தலைப்பை போட்டேன். சார் அதெல்லாம் சரி. மாணிக்கவாசகர் காலம் என்ன? ஏகப்பட்ட பேர் சண்டை போடுறாங்க. ஒரு பக்கம் மறைமலை அடிகள் 3ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லியிருக்கார். வச்சுக்குவோம். 3ஆம் நூற்றாண்டில் அவர் பார்த்ததை 2026 வந்து பார்க்க முடியுமான்னு கேட்டால் முடியுமா? நீங்கள் என்ன அதை சொல்கிறீங்க? இப்போ யாராவது பார்த்தாங்களா? நம்ம பேர் பார்த்ததை சொல்கிறாங்க, பொய். நான் கைலாசத்துக்கு போனேங்கிறான், பொய். சத்தியமாக கைலாசத்துக்கெல்லாம் போக முடியாது, போனால் வர முடியாது. ஆக்சிஜன் குறைச்சல் 30%. குனிய முடியாது, நிமிர முடியாது, இப்படி இறங்கி பேச முடியாது, ஷூ லேச மாட்ட முடியாது. நான் 3 தரம் அனுபவிச்சிருக்கேன். தூரத்தை நின்று பார்க்கலாமே தவிர கைலாசத்துக்கு பக்கத்தில் கூட போக முடியாது. கைலாசம் அங்கே தெரியும், இங்கே நின்று பார்க்கலாம். அதுக்கே கொடுத்து வைக்கணும். இங்கே நின்று பார்க்கலாம். எதை பார்க்கலாம்? பொன்னார் மேனியை பார்க்கலாம், கைலாசத்தை பார்க்கலாம். கிட்ட எல்லாம் போக முடியாது. நம்மளால் தூரத்தை நின்று பார்க்கலாமே தவிர போக முடியாது. மாணிக்கவாசக பெருந்தகை நான் கண்ணால் பார்த்தேன், நீயும் பாரு. இப்போ யாராவது பார்த்தாங்களா? பதில் சொல்லுங்க. எனக்கு தெரிய ஒருத்தர் பார்த்தார். அப்படியே பார்த்தார், உடம்போட பார்த்தார். என்ன சார், யார் அவர்?
எந்த வருஷம் பார்த்தார்? 1870 ஒட்டி பார்த்தார். 1870, 75 அதை ஒட்டிய ஒரு காலகட்டம். அவருக்கு பேரு கதாதரன்னு பேரு. என்ன பேரு? கயையில உள்ள கடவுளுக்கு கதாதரன்னு பேர். கதையை தரித்தவன். கதாதரன் என்பவர் கல்கத்தாவிலே தட்சிணேஸ்வரத்திலே அம்பாள் பவதாரிணி அவளுடைய கோயிலிலே பூசாரி. இந்த கதாதரன் தான் பிற்காலத்தில் ராமகிருஷ்ணர். இந்த ராமகிருஷ்ணருடைய சீடர் தான் சுவாமி விவேகானந்தர். ராமகிருஷ்ணருக்கு ஒரு ஆசை, அம்மா பராசக்தி காளிமாதா உன்னை நேரில் பார்க்கணும், உன்னை நேரில் பார்க்கணும். இந்த சிலையில் பார்த்தா பத்தாது, மூச்சு விடுற மாதிரி நேரில் பார்க்கணும். எங்கள் அம்மாவை பார்க்கிறேன், என் மனைவி சாரதையை பார்க்கிறேன், என் வீட்டிலே வரக்கூடிய பல பெண் மக்களை பார்க்கிறேன். அவர்கள் மாதிரி அம்மா தாயே பவதாரிணி நீ எனக்கு காட்சி கொடுக்க வேண்டும். உன்னை பார்க்காவிட்டால் இந்த வாழ்க்கை வீணாக போய்விடும். ஒவ்வொரு நாளும் தூங்கும் பொழுது நினைக்கிறேன், நீ காட்சி தரவில்லை. இந்த மனத்தை போட்டு முறுக்குகிறேன். வேட்டியை தண்ணீரில் நனைத்து முறுக்குவது போலே இந்த மனம் முறுக்கப்படுகிறது. நீ இன்னும் காட்சி கொடுக்கவில்லை. அம்மா, தாய் தள்ளிய பிள்ளையை பேய் கூட பிடித்து கொள்ளாதே. நீ தாய் அல்லவா, எனக்கு காட்சி கொடுக்க வேண்டாமா? அழுதார், அலறினார், முட்டிக்கொண்டார். என்ன 35-40 வயசுக்குள்ள முட்டிக்கிட்டு அழுதார். ஒரு நாள் வந்துருச்சு ஆத்திரம், இந்த வயசு வீணா போகுது. தினம் சூரியன் வந்து மறைகிறான். ஒவ்வொரு நாளும் சூரியன் மறைகிற பொழுது கவலைப்படணும். ஏன்? ஒரு நாள் வீணா போச்சு. நமக்கும் யமனுக்கும் உள்ள இடைவெளி குறைகிறதா இல்லையா? ஒரு நாள் வீணா போச்சு. வாழ்ந்தது உணர்வார் பெரின். திருவள்ளுவர் சொல்ற, நாள் போச்சுன்னு நினைக்காதடா, உனக்கு உன் வாழ்க்கையில ஒரு நாள் போச்சு, அது வாழ் மாதிரி. இன்றைக்கு ஒரு நாள் போய்விட்டதே, அம்மா உன்னை நான் பார்க்க வேண்டும். இன்று இரவு உன்னை நான் பார்க்காவிட்டால் இந்த உடைவாளை உருவி வெட்டி கொண்டு செத்து போய்விடுவேன். சொன்னது யாரு? ராமகிருஷ்ண பரமஹம்சர். போய் பாருங்க, கல்கத்தா போனால் தட்சிணேஸ்வரம் போகணும், பவதாரிணி கோயிலில் போய் பார்க்கணும். நான் ஒரு 7-8 முறை போயிருக்கேன். அருமையான அம்பாள், கம்பீரமாக நிற்பா, நம்மளோட பேசுவா, நம்மளும் பேசலாம். கடவுளோட பேசினா சந்தோஷமாக இருக்கும். இந்த மனிதனோட பேசுகிறத விட கடவுளோட பேசினா இன்பமாக இருக்கும். அப்படியே அந்த அம்பாள் அழுதார். ராத்திரி 12 மணி, வெட்டி கொண்டு சாகப் போகிறேன். உடைவாளை எடுத்துட்டார். மேலே மாட்டி கிடக்கு வாழ் எடுத்துட்டாரா, வெட்டிக்க போகிறார். 12 மணி, கலகலகலன்னு சத்தம் கேட்குது. நிமிந்து பார்க்கிறார். அம்பாள் மூச்சு விடுறான். காளி மாதா மூச்சு விடுறான். கை அசையுது, கால் அசையுது. அம்மா தாயே, நான் பார்த்து விட்டேன், நான் பார்த்து விட்டேன். என் அன்னையை நான் பார்த்து விட்டேன். சாப்பாட்டை எடுத்தார். அம்மா சாப்பிடு, ஊட்டினார். அம்பாள் சாப்பிட்டாள். சந்தோஷம், விசிறினார். படுத்துக்கோ, தூங்கு. யார் கண்டார்? ராமகிருஷ்ணர். கண்டதை எப்போ சொன்னார்? சார் நீங்கள் என்ன பக்கத்தில் நின்று பார்த்தீங்களா? 1880 அப்பா சாமி, நான் எந்த ஜென்மத்தில் இருந்தனோ தெரியாதே. நீங்க பார்த்தீங்களா? பேசுகிறார் விவேகானந்தர். விவேகானந்தருக்கு சின்ன வயசுல பேர் என்ன தெரியுமா? நரேந்திரன். இந்து மதம் வாழ வேண்டும் என்பதற்காக, சிவ சிந்தனை தழைக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவன் தேர்ந்தெடுத்து அமெரிக்காவுக்கு அனுப்பிய ஒரு கருவி. அதற்கு பெயர் நரேந்திரன். இந்த மதத்தை காப்பாற்ற வேண்டுமானால், இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டுமானால் அது நரேந்திரனால் தான் முடியும் என்று சிவபெருமான் அன்றைக்கும் முடிவு கட்டினார், இன்றைக்கும் முடிவு கட்டிவிட்டார். பார்க்கிறோமா இல்லையா? எங்கே போறார்? சிகாகோ நான் போனேன், 2 முறை போயிருக்கேன்.
சிகாகோ அற்புதமான இடம். அங்கதான் சொற்பொழிவு, அங்கதான் இந்து மதத்தை நிலைநாட்டினார் சுவாமிஜி விவேகானந்தர். விவேகானந்தர் சின்ன பையனா இருக்கிற பொழுது நரேந்திரன் பேர்ல அவங்க ஆசிரியர்கிட்ட கேட்டாராம். கல்கத்தாவில் இன்டர்மீடியட் படிக்கிறார். வாத்தியாரை பார்த்து கேட்கிறார், கடவுள் உண்டா? உண்டு. கடவுளை காண முடியுமா? இல்லை இல்லை, அதெல்லாம் முடியாது. அப்போ கடவுள் கிடையாது. நீங்கள்லாம் பொய் சொல்றீங்க. கடவுள் என்பது பணக்காரர்களுடைய ஒரு கற்பனை. நீங்கள் சொல்லுவது பொய். யாரு? நரேந்திரன். 12 வயசு, 13 வயசு, 19 வயசு. கடவுள் கிடையாது. ஒரு எக்கனாமிக்ஸ் பேராசிரியர் அவர் சொல்றார், நரேந்திரா, உன்னுடைய பசி யானை பசி. இவங்கள்லாம் சொல்ற வார்த்தை சோளப்பொறி. யானை பசிக்கு சோளப்பொறி பத்தாது. உன் பசிக்கு தீனி போடக்கூடியவர் ஒருவர் இருக்கிறார். அவருக்கு பெயர் பகவான் ராமகிருஷ்ணர். அவர் கடவுளை கண்டவர். அவர்கிட்ட போய் கேள். ஓடுறார் விவேகானந்தர், அதாவது நரேந்திரன். பாட்டி வழியில பிடிச்சுக்கிட்டார். நரேந்திரா, எங்க போற? ராமகிருஷ்ணரை பார்க்க போறேன். எதுக்கு? கடவுளை பற்றி கேட்கணும், அவரை பார்க்க போறேன். பாட்டி, ராமகிருஷ்ணரை பற்றி உனக்கு தெரியுமா? நரேந்திரா, ராமகிருஷ்ணரா, அது ஒரு பைத்தியம். அவருக்கு என்ன தெரியும்? குழந்தையை பற்றி தெரியுமா? குடும்பத்தை பற்றி தெரியுமா? வீட்டை பற்றி தெரியுமா? நாட்டை பற்றி தெரியுமா? அவருக்கு கடவுளைத்தான் தெரியும். பாட்டி பாட்டி என்ன சொன்ன? அவருக்கு கடவுளைத்தான் தெரியும். பாட்டி, எனக்கு எல்லாம் தெரியும், எக்கனாமிக்ஸ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும், ஆனா கடவுளைத்தான் தெரியாது. எனக்கு அவர் தான் வேணும். ஓடினார். எங்கே? தட்சிணேஸ்வரத்துக்கு உள்ள உட்கார்ந்து இருக்கார் பகவான் ராமகிருஷ்ணர். 10 மாணவர்கள் வெளியில கதவு வாசப்படி நரேந்திரன் நிற்கிறான். அப்படியே பார்க்கறான். இந்த சாமியாரா? பார்த்தா ஒரு மாதிரி இருக்காரு. இவரா கடவுளை கண்டவர்? இவரா அவளது பெரியவர்? திரும்பினார். பகவான் ராமகிருஷ்ணர் எந்திரிச்சார், ஓடி போனார், கட்டி பிடிச்சிட்டார். உனக்காக எவ்வளவு காலம் காத்து கிடந்தேன். நீ நரன், நான் நாராயணன். ஐயோ, இது பைத்தியம். எங்க ஒன்றும் தெரியாத ஆளை பிடிச்சிக்கிட்டு நீ நரன், நான் நாராயணன்னா எப்படி இருக்கேன்? பைத்தியத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டோம். அப்படியே இருக கட்டி பிடிச்சுட்டார். சித்தர்கள் கட்டிப்பிடித்தால் உடம்பு முழுக்க மின்சாரம் பாயிற மாதிரி இருக்கும். நாமக்கல்லுக்கு பக்கத்தில் ஒரு மலை, கொல்லிமலைன்னு பேர். அங்கே ஒரு சித்தரை பார்த்தேன். அப்படியே சட்டை போடலை, அவர் வெறும் கோவணம் தான் கட்டி இருந்தார். கட்டி பிடிச்சார். இப்போ நினைச்சாலும் அப்படியே மெய்மயிர் சிலிர்ப்ப விதிர் விதிர் பெய்துகிறது. பகவான் ராமகிருஷ்ணர் பிடிச்சா எப்படி இருக்கும்? நரேந்திரனுக்கு ஒன்றும் புரியல. கட்டி பிடிச்சாரா? உனக்காக எவ்வளவு காலம் காத்து கிடப்பது, வா. இழுத்துக்கிட்டு வந்தார், உட்கார வச்சுட்டார். இவர் அப்படியே பார்க்கிறார். இந்த பைத்தியம் அடுத்து என்ன பண்ண போகுதோ? நரேந்திரா, ராத்திரி நீ தூங்குற பொழுது உன் நெற்றி கண்ணிலே ஒரு ஜோதி சேருகிறதா? ஆமாம், அது எல்லாருக்கும் தானே நடக்கும். புரியுதா புரியலையா? விவேகானந்தர் தூங்குற போது ஒரு ஜோதி நெத்தியில சேருமா. ராத்திரி பூரா இருக்குமா. காலையில் முடிக்கிற போது வெளியில போயிடுமா. இவர் நினைச்சாரு எல்லாருக்கும் தூங்குற போது இப்படித்தான் இருக்கும் போல இருக்கு. இப்ப ராமகிருஷ்ணர் அதை கேட்கிறார். ஒரு ஜோதி நெற்றியில் சேருமா? சேரும். அது எல்லாருக்கும் தானே நடக்கும். எல்லாரையும் கேளு. யாருக்காவது தூங்குற பொழுது ராத்திரி ஜோதி நெத்தியில சேருதா? ஒருத்தன் இல்லைன்ட்டான். கடைசி ஆளு சொன்னான், என் சம்சாரம் பேரு ஜோதி, அவ கூட பக்கத்தில் வரமாட்டா, ஜோதியே கிடையாது. இல்லை, இப்போ புரியுது. நம்முடைய தனி அனுபவம் ராமகிருஷ்ணருக்கு தெரிந்திருக்கிறது. இவர் பெரிய ஆள். கேள்வியை கேட்டார், கடவுள் உண்டா? உண்டு. நீங்கள் கடவுளை கண்டதுண்டா? நரேந்திரா, உன்னை காண்பது போலே கடவுளை நான் கண்டிருக்கிறேன்.
அப்படியா, எனக்கு காட்ட முடியுமா? முடியும், கீழே உட்கார். பத்மாசனம் போட்டு உட்கார்ந்தாச்சு. ராமகிருஷ்ணர் எதிர்த்தாப்புல உட்கார்ந்தார். இந்த கையை சின்முத்திரை ஆக்கினார். இவர் தொடையில வச்சார். அப்படியே தியானத்தில் ஆழ்ந்தார். இயமம், நியமம், ஆதனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, அத்துனபடி மடமடன்னு ஏறினார். தியானத்தில் இருக்கார். விவேகானந்தருக்கு ஒன்றும் புரியல. நல்லா இருக்கு, சுகமா இருக்கு, எல்லாம் மறந்து போச்சு. நான் விஸ்வநாத தத்தர் பிள்ளை, மறந்து போச்சு. என் பெயர் நரேந்திரன், மறந்து போச்சு. நான் கல்கத்தாவில் இன்டர்மீடியட் படிக்கிறேன், மறந்து போச்சு. ஒன்னே ஒன்று, சந்தோஷமா இருக்கு. மனசு செத்து போச்சு. மனசு செத்தாத்தான் நிம்மதி. தனம் சினமிறக்க கற்றாலும் சித்தியலாம் பெற்றாலும் மனம் இறக்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே. பேரின்ப காட்சி. கையை எடுத்தார்ல, கீழே இறங்கிட்டார். எனக்கு அது போதும். இப்போ பார்க்க முடியுமா முடியாதா? கடவுளை காணலாம். மாணிக்கவாசகர் சாமி எங்கெங்கே எல்லாம் கடவுளை பார்த்தார். அதை சொன்னால் என் பேச்சு முடிஞ்சுது. கடவுளை நேரில் பார்த்தார். நம்மளை மாதிரி கைகாலோட பார்த்தார். காடு பூமியில் பட பார்த்தார். புவனியில் சேவடி தீண்டினன் காண்க, சிவன் என யானும் தேடினன் காண்க. நம்பிக்கை வரணும்ல. நமக்கு முன்னால சிவபெருமானே வந்தா கூட, யோ நீ சிவன் தானான்னு கேட்போம். கேட்போமா இல்லையா? ஒரு ஊரில் ஒரு பூசாரி அப்படியே பூஜை பண்ணார். சிவபெருமான் காட்சி கொடுத்துட்டார். மாநாட மழுவாட அப்படியே காட்சி. பூசாரி பார்த்தார். யோ, எந்த டிராமா கம்பெனி நல்லாவே உனக்கு மேக்கப் போட்டிருக்காங்க? டிராமா கம்பெனி எல்லாம் இல்லை, நான் சிவபெருமான். சிவபெருமானா? இந்த பாரு, இதெல்லாம் பொய் சொல்லாது. ஆனால் நல்லா இருக்கு. உன்னை பார்த்தா சிவபெருமான் மாதிரியே இருக்கு. விரித்த செஞ்சடை, வதன சந்திரன், விரிகமல நயனம், எல்லாம் அப்படியே இருக்கு. முட்டாளே, நான் சிவபெருமான். நிஜமா? ஆமா. யோசிக்கிறார். இருக்குமா? ஒரு மணி எடுத்தார். மணின்னா அடிக்கிற மணி. MONEY இல்லை. தேர்தல் நெருங்க நெருங்க மணினால பயமா இருக்கு. என்னங்க? MONEY இல்லை, அடிக்கிற பெல்லு. எடுத்தார். இதை தொட்டு தங்கமாக்கு. சிவபெருமான் தொட்டார். மணி தங்கமாகி விட்டது. ஆகா, வந்திருக்கிறது சிவபெருமான். வெளியில வந்தார். இவ்வளவு கூட்டம் உட்கார்ந்து இருக்கு வெளியில. எல்லாருக்கும் மணியை காமிச்சார். உள்ளே சிவபெருமான் வந்திருக்கிறார். 11:50 வரைக்கும் நல்லா தானே இருந்தார். இப்ப என்ன திடீர்னு சிவபெருமான் வந்திருக்கிறாருங்கிறார். சாமி என்ன? ஆமா, உள்ள வந்திருக்கார். நிஜமா? ஆமா. அந்த பாருங்க, இந்த மணியை தங்கமாக்கி விட்டார். அடிக்கிறார். தங்கம் அழகா சத்தம் கேட்கு. எல்லாரும் சிவபெருமானை பார்க்க வாருங்கள், உள்ளே வாருங்கள். ஒரு பயம் வல்ல. அத்தனை பேரும் ஓடி போயிட்டாங்க. ஒரு ஈகாக்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க. என்னடா சிவபெருமானே வந்திருக்கிறாருங்கிற ஒரு பயலும் பார்க்க மாட்டேங்கிறானே. 10 நிமிஷம் எல்லாம் திரும்பி வர்றேன். அண்டா குண்டா டப்பா டவரா எல்லாம் தூக்கிக்கிட்டு வரேன். அத்தனையும் தங்கமாக்கப்படணும். தங்கம் 1 கிராம் 12,000 தாண்டிடுச்சே, விட்டுடலாமா? என்னம்மா, பவுன் 1.5 லட்சத்தை தொட்டுக்கிட்டு இருக்கு. தங்கம்னு பேர் வச்சாலே மதிப்பு எகிரி போச்சு. எல்லாம் டப்பா டவரா. சிவபெருமான் முக்கியமா, தங்கம் முக்கியமா? என்னம்மா, தங்கம் தானே முக்கியம். என்ன பண்றது? கடவுளே வந்தா கூட நம்ப மாட்டேங்க. மாணிக்கவாசக சாமி அதனால தான் சொன்னார், கண்ணால பார்த்தண்டா, கண்ணால் யானும் கண்டேன் காண்க. எத்தனை இடம் பார்த்தேன் தெரியுமா? முதல்ல திருப்பெருந்துறையில் குருநாதரா இருந்தார், பார்த்தேன். அப்புறம் ஒன்று தெரியுமா? எங்க? மதுரையில் சிவபெருமான் குதிரைக்காரனா வந்தார்.
எல்லா ஊர்லையும் ரிஷப வாகனத்தில் செல்லக்கூடிய சிவபெருமான் எங்க மதுரையில மட்டும் குதிரையில வருவார். வேற எங்கேயாவது உண்டா? குதிரையில வருவார். குதிரை வாகனத்தில் வந்து நிற்கிற தப்பு, குதிரையிலேயே வருகிறார். அழகா நிற்கிறார். கண்ணுக்கு மை போட்டிருக்கார். காலுக்கு அழகா நீளமா ஒரு ஷெர்வானி மாதிரி கால் தொடக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய சட்டை போட்டிருக்கார். நெத்தியில விபூதி பூசி இருக்கார். சிவபெருமான் கம்பீரமா நிற்கிறார். வெள்ளை கலிங்கத்தர் வெண்திரு முண்டத்தர் பள்ளிக்கு பாயத்தர் அன்னே என்னும் பள்ளிக்கு பாயத்தர் பாய்வரி மேற்கொண்ட உள்ளங்கவருவரால் அன்னே என்னும். நெத்தியில திருநீர் தான் வெண்திரு முண்டம். கண்மை போட்டிருக்கார். கண் நஞ்சனத்தர், அஞ்சனம்னா மையி, கண் நஞ்சனத்தர் கருணை கடலினர் உள் நின்றுருக்குவர் அன்னே என்னும் உள் நின்றுருக்கி உலப்பிலானந்த கண்ணீர் தருவரால் அன்னே என்னும் நித்த மணாளர். கடவுள் எவ்வளவு அழகு! நீ ரொம்ப அழகிய. நம்ம அழகெல்லாம் குறைஞ்ச அழகு. குறைவிலா நிறைவு யாரு? சிவபெருமான். நித்த மணாளர் நிரம்ப அழகிய சித்தத்திருப்பரால் அன்னே என்னும் சித்தத்திருப்பவர் தென்னன் பெருந்துரை அத்தர அனந்தரால் அன்னே என்னும். இரண்டாவது குதிரைக்காரனா காட்சி கும்பிட்டார். மூணாவது தான் ரொம்ப முக்கியம். வந்திக்கு கூலிக்காரனா வந்து நிற்கிறான். கடவுள் வந்திக்கு முன்னால கூலிக்கார். வேற எந்த மதத்திலையும் கடவுள் இவ்வளவு எளிமையாக இருக்க மாட்டார். சைவத்தில் இருக்கிறவன் கனவுல கூட மற்ற மதத்தை நினைக்க மாட்டான். எங்க இவ்வளவு இருக்கு, இதை விட்டு விட்டு எங்க போறது? பார்க்கடலே கிடைக்குது, இவன் எங்கேயோ போய் ஓசி பாலுக்கு உட்கார்ந்து இருக்கிறான். பார்க்கடல் கிடைக்குதா இல்லையா? எப்படி இருக்கார் கடவுள்? கூலிக்காரனா வந்து அவ்வளவு எளிமை. அருமையில் எளிய அழகே போற்றி. திருவாசகம். அருமையான கடவுள் எளிமையாய் இருக்கிறார். கூலிக்காரனா வந்து நிற்கிறான். வந்தி பெட்டு வாணிச்சு கேட்கறா, ஏன்பா நீ யாரு? பாட்டி நான் கூலிக்காரன், உனக்கு என்னும் வேலை பார்க்கணுமா? அப்பா வெள்ளம் வருதான், இந்த ராஜா எல்லாருக்கும் பங்கு போட்டு வச்சிருக்கான், நாங்கள் வெள்ளத்தை தடுக்கணும், என் பங்கு கரை அடைக்க நாதி இல்லை, எனக்கு பிள்ளை இல்லை, எனக்கு வாரிசு இல்லை, வீட்டுக்காரர் இல்லை, எனக்கு சிவபெருமான் தான் எல்லாம், எனக்கு நாதி இல்லை. பாட்டி அப்படி சொல்லாத, நான் வந்திருக்கேன், உனக்கு என்ன வேணும் நான் அடைச்சி கொடுக்குறேன், கூலி கொடுப்பியா? அப்பா என்கிட்ட கொடுக்க ஒன்றும் இல்லை, இந்த புட்டு தாண்டா இருக்கு. பாட்டி இந்த புட்டை கொடு, புட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அது எப்படி இவருக்கு தெரியும்? இன்னும் சாப்பிடலைங்க. தினம் அந்த பாட்டி புட்டு வியாபாரம் பண்ணுற பொழுது கொஞ்சம் பிட்டை எடுத்து சிவார்ப்பணம்னு வைப்பாள். சாப்பிடுற போது கொஞ்சம் போல சாதத்தை எடுத்து சிவார்ப்பணம். வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன், விக்கினேன் வினையேன் என் விதியின்மையால் தளங்கரும் தேனென்ன தண்ணீர் பதுகத் தந்து உய்யக்கொள்ளாய் அடுங்குகின்றேன் உடையாய் அடியேனுன் அடைக்கலமேன். சொல்லிட்டு சாப்பிடுங்க, சோறும் கிடைக்கும், பசியும் இருக்கும். பாட்டி தினம் நைவேத்தியம் வச்சிருக்கான். சாமி என்ன உங்கள்கிட்ட சாப்பிடவா போறாரு? விநாயகர் சதுர்த்திக்கு 21 வகை பலகாரம் பண்ண நீங்களே, ஒரு கொழுக்கட்டையாவது பிள்ளையார் சாப்பிட்டாரா? சாப்பிட்டா அடுத்த வருஷம் கொடுப்பீங்களா? ஆமாம், அரிசி விற்கிற விலையில் கேஸை பற்றி 1000 பேச்சு நடக்கிற நேரத்தில் நம்ம என்ன கொழுக்கட்டையாக பண்ணி கொடுக்க முடியும்? எல்லாம் கடவுளுக்கு கொடுக்கிறதா பாவனை பண்ணுறோம். சரிதானா? அப்பா இந்த பிட்டை வச்சிருக்கு, பாட்டி ரொம்ப பசிக்குது, முதல்ல பிட்டை கொடு, அப்புறமா வேலை பார்க்குறேன், கூலி கொடுத்தா தான் வேலை பார்ப்பேன். அட்வான்ஸாக சம்பளம் கொடுக்கணும். கடவுள்கிட்ட மனசை கொடுத்தா உங்களுக்காக வேலை பார்ப்பார். கூலி கொடுத்தனை வேலை கொள்வார் உண்டோ? இந்தப்பா இந்த பிட்டை சாப்பிடு. பாட்டி பாட்டி நீ வியாபாரம் பண்ணுறவ,
உன் வியாபாரத்தை நான் கெடுக்கலை, பிட்டை எடு, உதிர்ந்து போனா எனக்கு கொடு, உதிராம அப்படியே இருந்தா வித்துக்கோ. இந்த பிட்டு இதை கேட்டுக்குச்சு. பிட்டுக்கு காது இருக்கா? இருக்குது. உங்களுக்கு தெரியாட்டி நான் என்ன பண்ணுவேன்? புட்டு கேட்டுக்குச்சா, எடுத்தாளா, அம்புட்டு உதிர்ந்து போச்சு. ஏன்? உதிர்ந்தா சிவன் வாயில, உதிராட்டி எவன் வாயிலையோ. புட்டு உதிர்ந்து வச்சு வாங்கி சாப்பிட்டார், வேலையெல்லாம் பார்த்தார், கடைசி பாண்டிய ராஜாட்ட அடி வாங்கினார். மாணிக்கவாசக பெருந்தகை கூலிக்காரனை பார்த்திருக்கணும். நேர பார்த்ததெல்லாம் சான்று கிடையாது, அங்கே தானே இருந்திருக்காரு, அப்புறம் தானே கோயிலுக்கு போயிருக்காரு. ஆக கூலிக்காரனாக வந்தது அடுத்த காட்சி. எல்லாத்துக்கும் மேலே திருக்கடுக்குன்றத்துக்கு போறார் மாணிக்கவாசக சுவாமி. கடவுள் குருநாதனாக வந்து கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கடுக்குன்றிலே. நல்லா சொல்றாங்க பாருங்க. அம்மா, இப்படியே திருவாசகன் சொன்னா இந்தியா நல்லா இருக்கும். சத்தியம் சத்தியம் கணக்கு பிணக்கில்லாத பெருந்துரை பெருமான் உன் நாமங்கள் பேசுவார்க்கு அந்த பாட்டு. உனக்கில்லாததோர் இன்பமை வரும் துன்பமே தவிர்த்தெம்பிரான். அடுத்தவர் என்ன? ஆமாம், கடைசி வரி எனக்கு முக்கியம், அதுக்காக அதை மட்டும் எடுத்துக்கிட்டேன். உனக்கில்லாததோர் வித்து மேல்விட யாமல் என்பினை ஒத்த பின் கணக்கிலா திரு கோலம் நீ வந்து காட்டினாய் கடுக்குண்டு. எல்லாத்துக்கும் மேல கடைசியிலே எம்பெருமான் வந்தார், பாட்டை எழுதி வாங்கினார். அதில் சிவபெருமான் ஒரு வேலை பார்த்திருக்கார். பார்த்தீங்களா? திருவாசகத்தை எழுதி வாங்கினாரா, அதை ஒழுங்க தொகுத்தார். எப்படி தொகுத்தார்? ரொம்ப பெரிய பாட்டெல்லாம் முதல்ல, ஏன்னா உட்கார்ந்த வேகத்தில் பெரிய பாட்டு முடிஞ்சிட்டா அப்பாடான்னு இருக்குமா இல்லையா? பெரிய பாட்டெல்லாம் முதல்லையா. பெரிய பாட்டு எது? சிவபுராணம். அதுக்கு அடுத்தது கீர்த்தி திரு அகவல், திரு அண்ட பகுதி, போற்றி திரு அகவல். அப்பா பெருசெல்லாம் முடிஞ்சதுடா அப்பா. அடுத்தாப்புல பெருசது 100 பாட்டு திருச்சதகம், அதவை 100 பாட்டு முடிஞ்சது. வெரி குட். இப்போ 104 பாட்டாச்சு. பெருசெல்லாம் ஒவ்வொரு பாட்டு 104 பாட்டாச்சு. அடுத்தாப்புல பெருசு எது? நீத்தல் விண்ணப்பம். அது என்னங்க நீத்தல் விண்ணப்பம்? கடவுளே என்னை நீத்து விடாதே என்று விண்ணப்பித்தது. என்னை விட்டுறாதே, என்னை விட்டுறாதே, என்னை விட்டுறாதே. எல்லா மாடு வந்துருச்சு, நீ தான் மாட்டுக்காரன், எல்லா மாடும் நல்ல மாடு, முன்னால போயிடுச்சு, நான் நொண்டி மாடு, கடைசியா நிக்கிறேன், கதவை சாத்திப்படாதே, என்னை விட்டுறாதே. கடையவனேனே கருணையினால் கலந்தாண்டு கொண்ட விடையவனே விட்டிடுதி கண்டாய் விரல் வேங்கையின் தோல் உடையவனே மண்ணு முத்தர கோசமங்கை கரசே சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளேன். என்னை விட்டுறாதே, என்னை விட்டுறாதே, என்னை விட்டுறாதே. நீத்தல் விண்ணப்பம் எத்தனை பாட்டு? 50 பாட்டு. அப்புறம் 20 பாட்டு எல்லாம் வை. 7ஆம் தலைப்பு திருவம்பாவை எத்தனை பாட்டு? 20. 8ஆம் தலைப்பு திரு அம்மானை 20. 9ஆம் தலைப்பு திருப்பொற்சுன்னம் 20. நான் 51 சொல்ல போறதில்லை, நேரம் ஆயிடுச்சு. மாதவன் ஒரு மாதிரி பார்ப்பார். இன்னும் கொஞ்சம் 5 நிமிஷத்தில் நான் முடிக்கணும். எனக்கு தரப்பட்ட நேரம் நான் முடிச்சிடுறேன். அத்தனை தொகுப்பு பாருங்க. 20 பாட்டு, 20 பாட்டெல்லாம் முடிஞ்சுதா? இந்த 14 பாட்டு என்னமாவது இருக்கா? ஆமாம், ஒன்று இருக்கு, திருத்தோள் நோக்கம். அது அடுத்தாப்புல போட்டு. அப்புறம் பூரா 10 பாட்டு என்ன தெளிவாக தொகுத்து இருக்கார் கம்பைலர் சிவபெருமான். செட்டா கொண்டாந்து இந்த 2 பாட்டு 1 பாட்டு அது அங்கங்கே சொரிக்கும். ஆமாம், முதல்ல எதை வைக்கணும்? ப்ரிஃபேஷனா என்ன? முன்னுரை. எதை முன்னுரையாக வைக்கிறது? கடைசியாக எழுதின சிவபுராணத்தை முன்னுரையாக வை.
ஏன் சிவபுராணத்தில் திருவாசகத்தை பற்றி பல செய்திகள் குறிப்பாக இருக்கு. என்ன குறிப்பாக இருக்கு? தொடங்குற பொழுது நமசிவாய வாழ்க. நமசிவாயன்னா எத்தனை எழுத்து? நாதன் எத்தனை பேரு? ஒன்றே குலமும் அப்புறம் என்ன, ஒரு நாதன் தானே. நமசிவாயன்னா 5 எழுத்து, 5. நாதன் 1, 5 1, மொத்தம் 51 தலைப்பு திருவாசகம். அப்படிங்கிறதுக்கு முதல் வரி நமசிவாய நாதன் தாழ்வா. நாதன்னா யாரு? சிவபெருமான். இது வேற வார்த்தை சொல்லப்படாதா? ஏன் நாதனுங்கிறாரு? அந்த காலம் சினிமா பார்த்துருக்கீங்களா? நாதா பார்த்துருக்கீங்களா? என்னங்க, கைலமணி சுப்பிரமணிய ஐயர் ரொம்ப நல்லா அனுபவிக்கிறார். நாதா, இந்த காலத்தில் நாதான்னா சப்புன்னு அடிச்சு விடுவான். இது விவகாரம், அவனே அடிச்சு விடுவேன். அந்த காலம் நாதன்னா கணவன் அர்த்தம். ஆமாம், மாணிக்க வாசகர் ஆனா பொண்ணா? எழுதி ஸ்டாம்ப் ஒட்டி கையெழுத்து போட்டு தரேன் பொண்ணு. என்ன சார் அநியாயமா சொல்றீங்க? பொண்ணு குயில் பத்துன்னு ஒரு பாட்டு, ஒரு பாட்டு இருக்கா இல்லையா? உன் துணை தோழியும் ஆவன் இருக்கா? மாணிக்க வாசகர் என்ன சொல்றாரு? குயிலை பார்த்து, குயிலே நான் உனக்கு சோறு கொடுக்கிறேன், உனக்கு தோழியும் அவன். தோழன் தான் தானே சொல்லணும். நான் போய் ஒருத்தர்கிட்ட பார்த்து நான் உனக்கு தோழின்னா ஒரு மாதிரியா பார்ப்பாரு. நான் தோழன்னு தானே சொல்லணும். உன்னை உகப்பன் குயிலே. அடுத்தவர் என்ன? உன் துணை தோழனும் ஆவன். அப்படித்தானே வரணும். உன் துணை தோழியும் ஆவன். அப்போ மாணிக்கவாசக சாமி தன்னை மனசளவிலே பெண்ணாக மாற்றிக்கொண்டு விட்டார். ஆண்டவனை அடைய வேண்டுமானால் ஆணா இருக்கணுமா பெண்ணா இருக்கணுமா? பெண்ணா மாறணும். ஆம்பளை கூட ஆண்மை, ஆண் தன்மை, ஆணவம் அதையெல்லாம் தூக்கி போட்டுவிட்டு அடக்கம், பணிவு, பொறுமை, கற்பு, நம்பிக்கை இதெல்லாம் உள்ள பெண்ணாக மாறினால் அன்றி, மனசளவில் பெண்ணாக மாறினால் அன்றி ஆண்டவன் கிட்ட போக முடியாது. அப்போ மாணிக்க வாசக சாமி ஆனா பெண்ணா? பொண்ணு. பொண்ணுக்கு கணவன் யாரு? திருப்பெருந்துறை பெருமான். திருப்பெருந்துறை பெருமானுக்கு என்ன பேரு? ஆத்மநாதன். அந்த நாதனத்தான் நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. சார், புருஷன் பேரை சொல்லலாமா? சொல்லப்படாது. எங்க தாயார் எங்க அப்பா பேரை ஜென்மத்துக்கும் சொல்லப்படாது. அநியாயத்தில் அநியாயம். என்ன பண்ணுங்க சொல்ல மாட்டேன். இப்போ மாணிக்க வாசகர் தன் கணவன் பேரை சொல்லணும், ஆனால் சொல்ற பழக்கம் இல்லை. என்ன பண்றது? ஆத்மநாதன் முழு பேரையும் சொல்லாம நாதன் அப்படின்ட்டு நேக்க விட்டுட்டார். சரிதானையா? நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. கடவுள் என்னை விட்டு போக மாட்டார். அந்த நம்பிக்கை வேணும். நல்காது ஒளியான் நமக்கு, கடவுள் நமக்கு அருள் பண்ணாமல் போக மாட்டார். இந்த நம்பிக்கை வேணும். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். அந்த நம்பிக்கை வேணும். இருந்தா கடவுள் மடியில் வந்து உட்காருவார். இந்த நம்பிக்கையை கொடுத்தது திருவாசகம். கடைசி எங்க காட்சி கிடைச்சது? சிவபெருமான் எல்லாம் எழுதினாரா? எழுதி முடிச்சு கொண்டு போய் ஆனி மாசம் ஆயில்ய நட்சத்திரம் சாயங்காலம் கொண்டு போய் நடராஜா சந்நிதியில் 658 பாட்டையும் வச்சுவிட்டார். மறுநாள் காலையில் ஆனி மாசம் ஆயில்யத்துக்கு அடுத்த நட்சத்திரம் மகம், ஆனி மகம். எல்லாம் உள்ள போய் பார்த்தா நடராஜா கோயில்ல இவளது ஏடு இருக்கு. ஏட்டை எடுத்து பார்த்தா எழுத்து முத்து முத்தா இருக்கு. யார் எழுதினது?
சிவபெருமான் எழுதினர். மனோன்மணியம் பாடிய பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை அழகா சொன்னார், ஏன் சிவபெருமான் திருவாசகத்தை எழுதி வாங்கினார்? ஊழிக்காலம்னு ஒன்று வரும், எல்லாம் அழிஞ்சு போயிடும். ஈரானும் அமெரிக்காவும் பண்ணுறதை பார்த்தா ஊழிக்காலம் வந்துடும் போல பயமாக இருக்கு. கடவுளைத்தான் கும்பிடணும், பிரார்த்தனை பண்ணணும். ஊழிக்காலம்னு ஒன்று வரும், எல்லாம் அழிஞ்சு போயிடும். அம்பாள் சிவனோட சேர்ந்துருவான், சிவபெருமான் மட்டும் நிற்பார். ஏன்? இவருக்கு டிஓபியும் கிடையாது, டிஓடியும் கிடையாது, பிறந்த நாளும் கிடையாது, இறந்த நாளும் கிடையாது. பிறந்த நாள் இருந்தா இறந்த நாள் வரும், பிறந்த நாள் இருந்தா வயசு வரும். சிவபெருமானுக்கு ஒன்றும் கிடையாது. பிறவா யாக்கை பெரியோன் அப்படின்னா இவர் கடைசி காலத்தில் தனியாக நிற்பார். நிற்கிற போது ஒரு பிள்ளை இருக்காது, எல்லாம் ஒடுங்கிடும். அவருக்கு பொழுது போகணுமா வேண்டாமா? பொழுதை போக்கக்கூடாது, பொழுதை பயன்படுத்தணும். இது பல நேரங்களில் நம்ம பொழுதை திருடிக்கிடுது. நேரத்தை திருடலாமா? அப்பர் சுவாமி தேவாரம் ஞாபகத்துக்கு வருதா? களவு படாததோர்காலம் காண்பான் கடை கணிக்கின்றேன், அளவு படாததோர் அன்போடு ஐயாரடைகின்ற போது இளமணனாகு தழுவி ஏறு வருவன கண்டேன். காலம் களவு போனால் கிடைக்காது, பொருள் களவு போனால் கிடைக்கும். காலம் களவு போனால் கிடைக்காது. சிவபெருமான் காலத்தை வீணாக்க மாட்டார். தனியாக இருக்கிற பொழுது அவருக்கு பொழுதை பயன்படுத்தணும். பயன்படுத்தணும்னா என்ன செய்யணும்? தமிழ் நூலை படிக்கணும். அந்த தமிழ் நூல் எப்படி இருக்கணும்? சிவபெருமானால் படிக்கத்தக்கதாய் இருக்க வேண்டும். எது அது? அது திருவாசகம் எழுதி வாங்கிவிட்டார். கடையூடி வருந்தனிமை கழிக்க கன்றோ அம்பலத்துள் உடையார் உன் வாசகத்தில் ஒரு பிரதி கருதினதே. மனோன்மணியம் பாடிய பேராசிரியர் சுந்தரம் பிள்ளையினுடைய வாக்கு. கடைசியிலே மாணிக்க வாசக பெருமான்ட்டு எல்லாரும் வர்றாங்க. சாமி, உங்க பாட்டை சிவபெருமான் எழுதியிருக்கிறார். கும்பிட்ட பாடினது அவர் தான், எழுதினது அவர் தான். நான் வாயத்தை அசைச்சேன். எங்க சிவாஜி கணேசன் பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்றீங்களா? பல பேர் சொல்றாங்க. சிவாஜி கணேசன் அந்த படத்தில் ஒரு பாட்டு பாடுவார், பாடுங்க. கண்ணா நீயும் நானுமா தானே, ஏதோ ஒன்று பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. சிவாஜி கணேசனை பாடினாரு. அவர் பாடினா யாரு கேட்கறது? டிஎம் சௌந்தரராஜன் பாடினார். நம்ம என்ன சொல்கிறோம்? சிவாஜி கணேசன் நல்லாவே பாடினார். மாணிக்க வாசகரா பாடினார், சிவபெருமான் பாடினார். என்னால் தன்னை இந்தமிழ் பாடிய ஈசனை எனதுரை தனதுரையாக ஒற்றை வெள்ளேருகந்தேறிய ஒருவன் ஞானசம்பந்த சுவாமி. ஆக சிவபெருமான் தான் திருவாசகம். சிவபெருமானால் பாடப்பட்டதுதான் திருவாசகம். சிவபெருமானால் எழுதப்பட்டதுதான் திருவாசகம். நீங்கள் சிவபெருமானை நேரே பார்க்க வேண்டுமா? நான் பார்த்தேன், நீங்களும் பார்க்கலாம். திருவாசகத்தை படியுங்கள், சிவபெருமான் காட்சி கொடுப்பார். இதுதான் கண்ணால் யானும் கண்டேன் காண்க. போதும், நேராச்சு. ஒன்று ஒரு 2 நிமிஷம். இந்த கோலாலம்பூர்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மலேசியாவினுடைய தலைநகர். 2017 ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கார். சிவன் கோயில், மன்னிக்கணும், முருகன் கோயில். அந்த இடத்துக்கு பேர் செந்தூல்னு பேர். செந்தூலிலே முருகன் கோயில். அந்த முருகன் கோயிலில் முருகன் சந்நிதி இப்படி, முருகன் சந்நிதி இப்படி. இந்த இடத்துல உட்கார்ந்து ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கார். அன்னைக்கு கந்தர் சஷ்டி 6வது நாள். எல்லாரும் பட்டினி இருந்து 6ஆம் நாள் சூரசம்ஹாரம் முடிஞ்சு முருகான்னு 350 பேர் முன்னால் உட்கார்ந்துருக்காங்க. இவர் பேசிக்கிட்டே இருக்கார். ஆரம்பித்தார் கந்தர் அலங்காரம். ஒரு பாட்டு தான் போனுச்சு.
வாசப்படி கோயில் வாசல் எதிர்த்தாப்புல ஒரு மயில் அழகா வந்தது. இப்படியே வந்தது. இந்த பேசனாரா அவரை ஒரு சுத்தி வந்துச்சு. இந்த இடது காலுக்கு கீழே மயில் உட்கார்ந்துருச்சு. இவருக்கு எப்படி இருக்கணும்? எல்லாரும் இவர் பேச்ச கேட்கல, மயிலைத்தான் பார்க்குறாங்க. இது என்ன பண்ண கொத்த போகுதோ அது பாட்டுக்கு கேட்குது, அமைதியாக கேட்குது, அருமையாக கேட்குது. முடிஞ்சுது, கந்தர் அலங்காரம் முடியுது. கொள்ளித்தலையில் எறும்பது போல குலையுமென்ற உள்ளத்துயரே ஒளித்தருளாய் ஒரு கோடி முத்தம் தெள்ளி கொளிக்கும் கடல் செந்தில் மேவிய சேவகனே, வள்ளிக்கு வாய்த்தவனே, மயிலேறிய மாணிக்கமே, மயிலேறிய மாணிக்கமே, மயிலேறிய மாணிக்கமே. கேட்டுதா பாட்டை அவர் பேச்சு அவர் முடிச்சாரா? ஒரு பார்வை பார்த்தது, நடந்தது, அப்படியே வெளியில் போச்சு. டாக்டர் மணின்னு ஒரு அம்மா, டாக்டர் அம்மா, நம்ம கொங்கு, நம்ம கொடுமுடிக்கார, திருப்பாண்டி கொடுமுடி அந்த ஊருக்காரம்மா. அவங்க அதை அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. மறுநாள் பேப்பரில் எல்லாம் போட்டு விட்டாங்க. மயில் அப்படியே மெதுவாக போயிடுச்சு. மயில் வந்துதா, மயில் மேலே முருகன் வந்தானா? என்னம்மா, நம்ம கண்ணுக்கு மயில் தான் தெரிஞ்சது, மேலே முருகன் வந்திருக்க. நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மால் கொண்ட பேதைக்குன் மணனாரும் மார்தங்கு தாரை தந்தருள்வாயே வேல் கொண்டு வேலை பண்டெறி போனே வீரங்கொள் சூரர்க்குன் குலகாலா நாளந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மார்தட்டும் பெருமாளே. அப்போ இது எந்த வருஷம் சொன்னேன்? 2017. கடவுள் வருவாரா மாட்டாரா? வருவார். மயில்ல வருவார், காட்சி கொடுப்பார். சார், இந்த கதை உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறீங்களா? உட்கார்ந்து அப்போ பேசினவர் தான் இப்போ உங்கள்கிட்ட திருவாசகத்தை பேசிக்கிட்டு இருக்கார். மறக்க முடியுமா? அந்த அம்மா போட்டோ அனுப்பிச்சாங்க, நான் பத்திரமா எங்கள் வீட்டில் மாட்டி போட்டு வச்சிருக்கேன். மயில். நம்புறீங்களா நம்பலையா? திருவாசகத்தை படியுங்கள், சிவபெருமான் காட்சி கொடுப்பார். அதை மட்டும் சொல்லி இந்த நல்ல சபை எவ்வளவு பேர் கூட்டம் பாருங்க. இவ எல்லாருடைய திருவடிகளுக்கும் வணக்கம். எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க. கடவுள் சொன்னால் அது வாயில் நினப்பு வரும், இல்லை மறந்து போயிடும், அவ்வளவுதான். தூங்கையில் வாங்குகிற மூச்சு கொஞ்சம் சுழி மாறி போனாலும் போச்சு. இத்தனை பேர் இருந்து கேட்கிறார்கள். எல்லாருடைய திருவடிகளுக்கும் என்னுடைய நன்றிகள், அந்த வணக்கங்கள். நம்முடைய ஆடிட்டர் ராமசாமி அவர்கள், கல்பகமாட்சி அவர்கள், நம்முடைய இந்த இன்றைய விழாவை நடத்தக்கூடிய பெருமக்கள், இந்த விழாவிற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்யக்கூடிய சான்றோர்கள், அத்தனை பேர் திருவடிகளுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். வந்து கலந்து கொண்ட பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி, என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னியில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தெண்டனிட்டு அறக்கொடை செய்யக்கூடிய யாழ்ப்பாணம் தெய்வ திருமதி கமலாதேவி தவராஜா அவர்களின் நினைவாக லண்டனைச் சேர்ந்த டாக்டர் எம் ஸ்ரீதரன் அவர்கள் குடும்பத்தார் இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றியை சொல்லி, வந்து கலந்து கொண்ட எல்லாரையும் மீண்டும் வணங்கி, திருவாசகத்தை நம்முடைய மனத்திலே எழுந்தருளச் செய்து இந்த உரையை மாணிக்கவாசகப் பெருமான் திருவடிகளில் சமர்ப்பணமாக்கி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். மெய் சிலிர்க்க வைத்த பேச்சு. கோலாலம்பூரில் இடதுகால் பக்கத்தில் ஒரு மயில் வந்து உட்கார்ந்ததுன்னு சொன்னார். இன்றைக்கு நாம் எல்லோரும் நம்முடைய மனக்கண்ணால் பார்க்கிறோம். அவருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு நாக்காளி பாருங்க, அதில் சிவபெருமானே வந்து உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கார்.
ஏன்னா திருவாசகம் எங்கே பேசினாலும் சிவபெருமானால் அங்கே இருக்க முடியாது. அதுவும் சோசோமி திருவாசகத்தை பற்றி பேசும்போது பெருமான் அங்கேயே இருக்க முடியுமா? முடியாது. ஆனால் நமக்கு தெரியல, வந்தது சிவபெருமான் தான். அது மனித சட்டை வாங்கி சோசோமி வடிவிலே இங்கே திருவாசகம் பேசுவதற்காக வந்திருக்கிறார் என்று சொன்னால், எப்படி திருவாசகமே சிவமாக இருந்தது போல திருவாசகத்தை அனுதினமும் பேசுகின்ற சோசோமியே நமக்கு இன்று சிவமாக காட்சி தந்தார் என்று சொல்லி அவரை பாராட்டி மகிழ்கிறார்.